நீங்க டிசிஎல் டிவி யூஸ் பண்றீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தான். நாங்க குரோமால டிவி வாங்கியிருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 3 இயர்ஸ் பிராண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் நாங்க வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி குரோமால போட்டோம். குரோமா எக்ஸ்டெண்டட் வாரண்டி யார்கிட்ட குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சைட் கோ அப்படின்ற வெப்சைட் கிட்ட குடுக்குறாங்க. ஸோ, அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி பீரியட்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அது ஒரு இன்சூரன்ஸ் மாரி டிவி இன்சூரன்ஸு. அவங்க தான் நம்மளுக்கு வந்து கிளைம் குடுப்பாங்க. இப்ப நாங்க குரோமா கிட்ட சொல்லிட்டோம் டிவி ப்ராப்ளம்ன்ட்டு. அதாவது பிங்க் ஷேடு சுத்தி வந்துருச்சு. இத வந்து கிளைம் குடுங்க அப்படின்னு சொல்லி குரோமா கிட்ட சொல்லிட்டோம். குரோமா வந்து ஆன்சைட் கோக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, டிவி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது ஆன்சைட் கோ வந்து டிசிஎல் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி, டிவி எடுத்துட்டு போயிட்டு ரெடி பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ எங்க டிவி எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டு திரும்ப ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அந்த டிவி ரொம்ப மோசமா இருக்கு. ஏன் மோசமா இருக்குன்னா, பிக்சர் குவாலிட்டி நாங்க யூஸ் பண்ற QLED முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அது மாரியே இல்ல. இது வேற ஏதோ டிஸ்ப்ளே மாரி போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த டிவில இருக்கிற டிஸ்ப்ளேல பிசிக்கல் எல்இடிஸ் இருக்கும். டிவிக்கு பின்னாடி. அதுவே நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்ல தெரியுது. இத மாரி டிவில இருக்காது. இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. டிவி நம்ம பார்க்கும்போது டாட் 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 டாட்டா ஃபுல்லா இருக்கும். இப்போ நாங்க கிளைம் போட்டு எங்க டிவி வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்கா வந்து சேர்ந்துச்சா, நடுவுல என்னென்ன ப்ராப்ளம்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணோம், அப்படின்ற முழு தகவல் வந்து இந்த வீடியோல ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். நீங்க சேனல்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் வீடியோ இருக்கும். அத பார்த்துட்டு நீங்க டிவி கிளைம் போடும்போது, இது உங்களுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.